எனக்கு ஹிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். ஃபேக்ட்ஸ்னாலும் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புக் ரிவ்யூஸ் கூட சேர்த்து நான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் புக் ரிவ்யூஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம மறுபடியும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதே சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி வித் மித்தியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெடி பியர். யாருக்கு தாங்க டெடி பியர் பிடிக்காது? டெடி பியர் ஒரு டாய்க்கு உலகம் ஃபுல்லா பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டெடி பியர் பிடிக்கும் இல்லையா? அந்த டெடி பியரோட ஹிஸ்ட்ரி, டெடி பியர் உருவான கதை, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவுடைய 26 பிரசிடென்டான தியோடர் ரோஸ்வெல்ட். வெயிட் டெடி பியர்னு சொல்லிட்டு நான் எதுக்காக அமெரிக்கா பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா டெடிபியர் உருவாக்கான மெயினான காரணமே அமெரிக்காவுடைய 26 பிரசிடென்டான தியோடர் ரோஸ்வெல்ட் தான். எப்படி தெரியுமா? இவருக்கு டெடி அப்படின்னு ஒரு நிக் நேமும் இருக்கு. இவருக்கு ஹண்டிங் வேட்டையாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு பிரசிடென்ட் ஆன டைம் 1902 அந்த பீரியட் அப்போ வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை கூட்டிட்டு மிசிசிபி சைடு வந்து போறாரு. அப்போ அவருக்கு வேட்டையாடுறதுக்கு ஒரு அனிமல் கூட கிடைக்கல. இவரும் தேடி தேடி பாக்குறாரு. பட் எந்த ஒரு மிருகமுமே அவர் கண்ணில் வந்து படவே இல்லை. இவருக்கு ஒரு மாதிரி வந்து அப்செட்டா வந்து இருக்கு. இதை பார்த்த பிரசிடென்ட் கூட இருந்தவங்களா, பிரசிடென்ட் வந்து பாவமே, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்ன ஐடியா அப்படின்னா, அவங்களே ஒரு கரடியை பிடிச்சிட்டு வந்து ஒரு மரத்துல கட்டி போட்டு, பிரசிடென்ட் ஒரு கரடி கடிச்சிருச்சு, கமான் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிரசிடென்ட்டும் வேமா வராரு. எங்க எங்க வேர் இஸ் மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பாருங்க அந்த இருக்கு, ஷூட் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து கூட வந்த எல்லாருமே வந்து சொல்றாங்க. உடனே பிரசிடென்ட் பார்த்துட்டு ஷாக் ஆயிடாது. ச்சே, மரத்துல கட்டி போட்டிருக்கிற அந்த கரடியை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா தான் இருக்கு. ஒரு ஹெல்ப்லெஸ் அனிமல், அதை போய் நான் எப்படி ஷூட் பண்ணுவேன், என்னால முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாரு. இந்த ஒரு விஷயம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. எப்படி தெரியுமா? அந்த காலத்துலலாம் இன்டர்நெட் கிடையாது, ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது, நியூஸ் பேப்பர் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு இன்சிடென்ட்டை பொலிட்டிக்கல் கார்ட்டூனா வந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. நம்மளே பார்த்திருப்போம் இல்லையா? நிறைய பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸை வந்து வரைஞ்சிருப்பாங்க இல்லையா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம். அதே மாதிரி பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட் அதுக்கப்புறம் அந்த டெடிபியர் ட்ரீல கட்டி போட்டிருக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்டை பொலிட்டிக்கல் கார்ட்டூனா வரைஞ்சு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அந்த கார்ட்டூனை பார்த்த எல்லாருமே என்ன மனுஷியா நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அப்படி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மட்டும் சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிச்சு. அது யார் தெரியுமா? நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டி ஷாப் ஓனர். அவருடைய பேரு மாரிஸ். அவருடைய ஒய்ஃப் ரோஸ் கூட சேர்ந்து அந்த கார்ட்டூன்ல இருக்கிற மாதிரியே ஒரு கரடி பொம்மைய உருவாக்குறாங்க. அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கரடி பொம்மை. ஆக்சுவலி கரடி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமா பயங்கரமா தான் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு பொம்மையா செஞ்சு குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா அவங்க பயப்படுவாங்களா, விளையாடுவாங்களா அப்படின்னே வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த கார்ட்டூன்ல கரடி பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சாம். அதாவது கரடி பயங்கரமான ஒரு அனிமலை பொம்மையா அந்த கார்ட்டூன்ல பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஐடியா வந்து கரடி பொம்மையா பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட் டாய் பண்ணும் போதே அவங்க வந்து ப்ரௌன் கலர்லயும் பட்டன் ஐஸ்லாம் வச்சு சாஃப்டாயா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரி, பொம்மை பண்ணியாச்சு. பொம்மைக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அதோட பேர் கரடி பொம்மை, பியர் டாய்னா. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம பிரசிடென்ட்னால இந்த பொம்மையை கிரியேட் பண்ணோம், ஏன் அவர் பேரை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிக் நேமான டெடியை தூக்கி டெடி பியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க பிரசிடென்ட் கிட்ட. பிரசிடென்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க டெடிபியர் உருவான கதை. அந்த டெடிபியரை அப்படியே தூக்கி அவங்க கடையோடைய விண்டோல வந்து வைக்கிறாங்க. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நிறைய பொம்மை பண்ணிட்டே இருக்காங்க, டெடிபியர் பண்ணிட்டே இருக்காங்க, மக்களும் வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நிறைய டாய் மேனுஃபேக்சர் கம்பெனி டெடிபியரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர சக்சஸ் ஆகுது டெடிபியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல சைஸ்ல
குட்டில ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் நிறைய சைஸ்ல டெடிபியரை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே வந்து பார்த்திருப்போம் இல்லையா? குட்டி டெடிபியர்ல இருந்து பெரிய டெடிபியர், என்னோட பெரிய டெடிபியர்லாம் வந்து இருக்கும் இல்லையா? சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டெடிபியர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல டெடிபியர் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம டாயா இருந்த டெடிபியர் மூவிஸ், கார்ட்டூன்ஸ், புக்ஸ்லலாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன் வில்லப்பூ கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெடிபியர் இல்லையா? அது கூட பயங்கர சக்சஸ் தான் ஆச்சு இல்லையா? ஸோ இப்படிதாங்க டெடிபியர் வேர்ல்ட் ஃபுல்லா பயங்கர சக்சஸ் ஆச்சு. இதுதான் டெடிபியரோட ஹிஸ்டரி. டெடிபியர் உருவான கதை. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டெடிபியருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி நம்ம ஹிஸ்டரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.